கோயிலுக்குள் போகும்போது பல பேர் கோயில் சன்னதியை நோக்கி நேரே போயிடுவாங்க. எல்லா தெய்வத்தையும் வணங்கிட்டு ஒரு விஷயத்த பலரும் ஞாபகம் வச்சுக்கிறதே இல்லை. நந்தி தேவர் ஒருத்தர் இருக்கிறார், அவரை வணங்கிட்டுத்தான் உள்ள போகணும் அப்படிங்கிறத ஞாபகத்துல யாருமே வச்சுக்கிறதே இல்லை. நேர உள்ள போயிடுறது. சிவபெருமான வணங்கிட்டு வெளியே வரும்போது இந்த நந்தி தானே எங்க போய்கிட்ட போகுது, இந்த நந்தி இங்க தானே இருக்க போகுது, இதை விட்டா வேற எங்க இதுக்கு இடம் இருக்கு அப்படின்னு கிடையாது. எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், எப்ப சிவன் கோயிலுக்கு போனாலும் முதல்ல நந்திய வணங்கிட்டு அவர் அனுமதியை வாங்கிய பிறகுதான் உள்ளே போய் சிவபெருமானை வழிபட வேண்டும். ஏன்னா சிவபெருமானின் மெய்க்காவலர் மட்டுமல்ல நந்தி, சிவனை வழிபட அனுமதி தருகின்ற நிலையில் இருக்கக்கூடியவரும் நந்திகேஸ்வரர். அந்த நந்திகேஸ்வரர் ஈஸ்வர பட்டம் பெற்றவர். அதனால நந்திகேஸ்வரர் வணங்கிட்டு அவர் அனுமதியை வாங்கிய பிறகு உள்ளே போய் வழிபட வேண்டும்.